அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திரள் உடையவளே, ஆனந்த வாழ்வு தானே அன்பர்க்கு அடிப்பவளே. அம்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, அசுர குணம் படைத்த அவனை என்னால் கொல்ல முடியாமல் தான் தஞ்சம் அடைந்திருக்கின்றேன் உங்களால். அம்மா, அவனை வந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். அம்மா, கருமாறி உருமாறி பல்லாயிரக்கணக்கான உருவ தெரியுமா? தெய்வமா கும்பிடுறீங்களா? இவனை பத்தி தெரியுமா உனக்கு? காமத்துக்காக கண்ணு குத்து தேடி பைக்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் என்ன கட்டுமா? முதலா தோன்றியவள் தோன்றி தான் தோன்றி என்ற பெயர் அவளுக்கு. கருமாறி உருவாணி 1008 பேர் அவளுக்கு. இந்த உலகத்துல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலும் புல்பூண்டு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. கண் பார்வையிலே பார்க்கும்போது புல் பூண்டு மரம் செடி கொடி அனைத்து உழைத்து விட்டது. அழகு படுத்த மங்கை என்ற காமம் பிறந்து விட்டது. காமம் பிறந்து விட்டது. காமத்தை அடக்க முடியவில்லை. மரங்களை செடிகளை ஓடி ஓடி அணைத்து வருந்தார். காமம் தீரவே இல்லை. கங்கை நதியிலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. தாகம் எடுத்துக் கொண்டது. உடனே சென்று 2 கை தண்ணி குடித்த பிறகு அந்த தண்ணீரிலே பாசைகள் மிதந்து கொண்டிருந்தது. 2 பாசைகள் மிதந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பிறகு கண் பார்வையிலே 2 சர்ப்பங்களாக உருவெடுத்து ஆடியது. யோசனை செய்தால், அடடா, ஒன்றாக இருந்தால் நம்ம வந்து நம்முடைய காமத்தை தீர்த்து கொள்ள முடியாது. ஒரு உருவம் தேவை என்று சொல்லி கங்கை நதியிலே ஓம் என்ற சக்தியை சொல்லி ஒரு புடி மண்ணை எடுத்து ஓம் மந்திரத்தை சொன்னார். அந்த பிண்டத்துக்கு உயிர் கொடுத்த பிறகு ஒரு உருவம் வந்தது. அம்மா என்று அழைத்தது. அம்மா என்று அழைக்கிறது. அவனாவது நம் காமத்தை தீர்த்து நினைத்தால் என்று பார்த்தால் முதல் தோன்றிய உன் பிள்ளையாரு. அம்மா, நீ என்னை உருவாக்கினாலும் நீ எனக்கு அம்மா, உன்னால் என்னால் என்ன பண்ண முடியாது, காமத்தை தீர்க்க முடியாது, உதவி செய்கிறேன் என்று சொல்லி தக்க சமயத்தில் உதவி செய்கிறேன் என்று சொன்ன பிறகு கோபம் பிறந்து விட்டது. இடது காலால் இடித்து உதைத்த பிறகு ஒரு ஆலமரத்தின் அடியிலே போய் நின்றது. தாயை போல் தாரம் என்று கிடைக்குமோ அன்றுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி இன்னும் கூட கல்யாணம் பண்ணிக்காதுக்கிறான். முதல் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி 2வது ஒரு சிட்டிக்கு மண் எடுத்து சொல்லி பிண்டத்துக்கு உயிர் கொடுத்தார். 2வது வந்தவனாக இவனாவது தம் காமத்தை தீர்த்தால் அவன் தங்காய் என்று அழைத்து விட்டான். உன் காமத்தையும் உனக்கு உதவி செய்கிறேன் ஒரு சிட்டிக்கு மண்ணை எடுத்து ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி பிண்டத்துக்கு உயிர் கொடுத்தார். அவள் பெண்ணே என்றார். தவறாக குறிப்பிட்டார்கள். இவன் பெண்ணை என்று அழைத்து விட்டானே, இவன் தகுந்த ஆள் அழகாக இருக்கான், தன் காமத்தை தீர்த்து விடான் என்று சொல்லி கட்டி அணைக்கலாம் ஓடி அழைத்தான். கட்டி அணைக்கலாம் என்று ஓடினார். பாதுகாப்பா அனுப்பியா நீ நிக்கிறா உடனே அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? சிவபெருமான் பிறந்து விட்டான். கட்டி அழைக்க வேண்டும் ஓடினார். மின்னல் டமா டிமல் அடித்துக் கொண்டே இருந்தது. உன் காமத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு முக்கண் படைத்த தேவியா இருக்கிறாய். உன் நெற்றிக்கணை எனக்கு தானமா கொடுத்தால் அந்த நெற்றிக்கண்ணில அனல் கொற்பரை நீ சூறையாடுகிறது. அதனால நெற்றிக்கணை எனக்கு தானமா கொடுத்தால் உன் காமத்தை தீர்த்து விடு என்று சிவபெருமான் கூறிவிட்டார். அப்படியா?
பிறகு என்ன செய்தாள்? நெற்றிக்கண்ணை கொடுக்கிறேன், காமத்தை தீர்த்து விடு என்று நெற்றிக்கண்ணை பிடிங்க அவனுக்கு கொடுத்து விட்டான். முக்கல் படத்தை ஈசனாக மாறி விட்டான் அவன். அந்த கண்ணை எடுத்த பிறகு அந்த இடத்துல ரத்தம் பீரிட்டு வந்தது. அடடா என்ன இதுன்னு சொல்லி சிவபெருமான் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி ஒரு சிட்டிக்கு மண் எடுத்து வைத்து விட்டார். அன்று முதல் இன்று வரை நம்ம நாட்டு மக்கள் திலகமாக பொட்டாக இன்னும் குங்குத இட்டே வராங்க. பிறகு ரத்தம் பீரிட்டே வந்தது, முடியவில்லை. தலை மண்ட வழியாக ரத்தம் ஓடி ஆறாக பாய்கிறது. அடடா என்ன இது என்று சொல்லி உடனே சிட்டிக்கு மண்ணை எடுத்து மண்டையிலும் எடுத்து விட்டார். நம்ம தாய்மார்கள் அப்பமாகி குழந்தை பிறக்கும் போது அந்த மண்டை கூடவே இல்லை. அதுதான் சிவபெருமானுடைய தத்துவம். பிறகு என்னடா இது என்று பார்த்த பிறகு ரத்தம் நிற்கவே இல்லை, தோணி வழியாக வர ஆரம்பித்து விட்டது. ஆறாக ஓடுகிறது ரத்தம். அடடா இப்படி ஆறாக போனால் பெண் குழந்தை அழிந்து விடும் என்று சிவபெருமான் நினைத்து மாதத்தில் 3 நாள் 6 நாள் 9 நாள் கெட்ட ரத்தம் போக வேண்டும், மீதி நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி அவர்கள் நிப்பாடி விட்டார். அதனால காதலுக்கே கண்ணு குத்து தேவையாவ இப்படி போச்சு. சிவபெருமான் கம்யூனிட்டி அவங்க தெரியுமா உனக்கு? அந்த கம்யூனிட்டி பையன் தெரியுமா? ஜாலியானவன், ஒரு பலாடி கட்டு குதிரை மண்டபம் தான். இந்த கம்யூனிட்டி ஆன்ஸ் பான்புராகு சரக்கு பாட்டில் 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த கேப் மாதிரி பண்ண வேலை தான். சிவபெருமான் பண்ண வேலை தான். அவன் என்ன பண்ண தெரியுமா? பிறகு என்னாச்சு தெரியுமா? கந்தர்வனாக பறந்து கொண்டிருந்தான். இந்த சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொல்லி 60,000 ரிஷிகளும் முனிவர்களும் சதா காலமும் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்ற தவம் இருந்தார்கள். கட்டிய மனைவி கை கூட தொடவில்லை. சிவபெருமானை சாகா உடனும் வேக வரமும் பெற்றுவிட்டு மனைவியிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பாத பூஜை செய்து கொண்டிருந்தார். கந்தர்வன் பார்த்து விட்டான். அடடா இவர் ஜலம் எடுக்க சென்ற போது இவர் கந்தர்வனாக வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் அழகு படித்த மங்கையை பார்த்து விட்டு அவரை கற்பை சூறையாட ஆசைப்பட்டார். போய் பெண்ணே உன்னை அடைய வேண்டும் என்று கேட்டான். முடியாது என்று உரைத்து விட்டார். சித்து வேலைகளை ஈடுபட்டு அவங்களுடைய முனிவர் போல வேடம் எடுத்து அவர் 60,000 பெண்களை கற்பழித்தானா? 60,000 பெண்களை கற்பழித்த பிறகு 60,000 பெண்களும் கர்ப்பம் அடைந்து விட்டார்கள். அக்கா தங்கச்சியே கற்பழிச்சாது நான் சொன்னேன். பொய்து வச்சு நான் யாருக்கெல்லாம் சொல்லிருப்பேனாப்பா. 60,000 பெண்களும் 60,000 ஆண் குழந்தைகளை யானைகளை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள். முனிவர் குழந்தை பார்த்த பிறகு பெண்ணு இன்னும் தாலி கட்டிய பிறகும் சிவபெருமானை அடைந்து விட்டு உன்னை கற்பை சூறையாட வேண்டும் என்று நினைத்தேன். கர்ப்பவதி என்ன யாரு காரணம் என்று கேட்டால் யார் என்று தெரியவில்லை, நீங்க தான் வந்தீர்கள் என்று சொன்னான். நான் வரவில்லை என்று சொன்ன பிறகு அவசரம் ஏதோ நடந்திருக்கிறது என்று சொல்லி யோனி கட்டை எடுத்து ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி பார்த்தால் சிவபெருமான் சித்து வேளையில கூடு விட்டு கூடுபாடு வித்தைகளை வந்து முனிவர் போல் வேடமிட்டு 60,000 பெண்களை கற்பழித்து விட்டார். உடனே முனிவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? மனைவிகள் 60,000 பேரை கற்பை சூறையாடி அவனுடைய உசுர் கட்டாய் பூமியில விட வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டான். சாபத்தை கொடுத்து அவன் உசுர் பூமியை வானத்திலிருந்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உடனே இவன் பார்த்தா கரிமுஞ்ச கிருஷ்ணமூர்த்தி பார்த்தா, தங்கா ஒரு தவறு நடந்து விட்டது, உன்னுடைய கணவனாகவன் 60,000 பெண்கள் கற்பை சூறையாடி விட்டான். அதனால அவர் சாபம் கொடுத்த பிறகு அவர் உசுராகப்பட்டது வானத்திலிருந்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்தால் இன்னும் பாரத போர் நடக்கும், மக்கள் எல்லாம் மொத்த பேரு செத்து போயிடுவாங்க, இது நீ உடனடியா காப்பாற்றணும்னு கேட்டான். கேட்ட பிறகு அதுக்கு என்னாச்சு? அவர் உடனே நீ உன்னுடைய கணவனுக்காக திருக்கடையூர் சென்று நீ மென்னாந்து படுக்க வேண்டும், உன்னுடைய வழியாக அவன் அணைந்து விட்டால் பயப்பட மாட்டான். நாட்டு சூறையாடி கோட்டை கோபுரம் அனைத்து பயப்பட மாட்டான்.
கூட போறாங்க. பிரம்மாண்ட நாயகி நாட்டையும் நாட்டு மக்களையும் எங்களையும் படைத்ததும் காத்ததும் உண்மையாக இருந்தால் இப்பொழுதே ஒரு திருக்கரத்தால் நசுரனை கொன்று எங்களை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய சமஸ்தையை உனக்கு தயனா தெரியுதடா நாடி நரம்பு கொதிக்குதடா என்னை உன்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. பார்த்துக்கலாம் அம்மா நீயே கதி ஈஸ்வரி நீயே கதி ஈஸ்வரி அம்மா நீ